உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வேணுமா? படுத்த உடனே தூங்கணுமா? தூங்குறதுக்கு கஷ்டப்படுறீங்களா? அப்போ உங்க பெட்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த 6 பொருட்கள முதல்ல தூக்கி போடுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மீட்டா யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு நிம்மதியான தூக்கத்துக்கு பெட்ரூம் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆமாங்க. பெட்ரூம்ல சின்ன சின்ன மாற்றங்கள செய்றது மூலமா நாம நிம்மதியான தூக்கத்த பெற முடியும். ஒருத்தருக்கும் வீடு அப்படிங்கிறது சொர்க்கம். அவங்கவங்க வீட்ல எந்தெந்த இடத்துல தூங்குறோமோ, அந்த இடத்துல தூங்குனா தான் நிறைய பேருக்கு நிம்மதியான தூக்கம் வரும். அத விட அசௌகரியமான இடமா இருந்தாலும், புதிய இடங்கள்ல தூங்குனாலும் நிறைய பேருக்கு தூக்கம் வராது. அன்னைக்கு அவங்களோட தூக்கமே போயிடும். அதே மாதிரி படுக்கை அறையில சில பொருட்கள் இருந்தா தூக்கத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். அந்த வகையில நிம்மதியான, அமைதியான தூக்கத்திற்கு நம்மளுடைய பெட்ரூம்ல சின்ன சின்ன பொருட்கள மாத்தி வைக்கிறது மூலமா அமைதியான தூக்கத்த நாம பெற முடியும். வாங்க அது என்னென்னன்னு பார்க்கலாம். அதுல முக்கியமா முதல்ல நம்ம பார்க்க போறது அதிகப்படியான அலங்கார பொருட்கள். நம்மளுடைய பெட்ரூமு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல அழகா இருக்கணும்னு சொல்லி பல பொருட்கள வாங்கி அடுக்கி வச்சுடுவோம். இது ஒரு கட்டத்துல அதிகமான ஒரு டெக்கரேஷன் பொருள கொண்ட ஒரு ஒழுங்கற்ற ஒரு பெட்ரூமா அது இருக்க நமக்கு அந்த காட்சிய கொடுக்கும். சில நேரங்கள்ல கண்கள உறுத்துறது மட்டும் இல்லாம, நெரிசலான தோற்றத்த இது ஏற்படுத்தும். நம்முடைய தூக்கத்த கெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இது அமையலாம். அதனால நம்ம பெட்ரூம சுத்தமாவும், சமச்சீரான தோற்றத்த குடுக்குற மாதிரியும், தேவையற்ற அலங்கார பொருட்கள நம்ம அங்கருந்து எடுத்துட்டோம் அப்டின்னா, நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அடுத்ததா தூக்கத்த கெடுக்கக்கூடிய துணி குவியல் அப்டின்னே சொல்லலாம். நம்ம பெட்ரூம்ல இருக்க சேரு, பெஞ்சு, நம்ம பெட்டு மேல அடுக்கி வைக்கப்படாம இருக்கக்கூடிய துணிகள், படுக்கை அறைய உடனடியா ஒழுங்கற்றதா நமக்கு காமிக்குங்க. அதனால நம்ம மடிச்சு வைக்காம இருக்கக்கூடிய துணிகள ப்ராப்பரா சேமிச்சு, மடிச்சு, தேவைப்படாத துணிகள அங்கேருந்து அப்பப்போ எடுத்துட்டோம் அப்டின்னா, நம்மளுடைய பெட்ரூம் ஒழுங்கா நமக்கு ஒரு நீட்டா இருக்கும்போது, நமக்கு அமைதியான தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதே மாதிரி நம்ம பெட்ரூம்ல அதிகமா பயன்படுத்தாத நம்ம ஃபர்னிச்சர்ஸ ரிமூவ் பண்ணிரலாம். நம்ம பெட்ரூம்ல எதுக்குமே யூஸ் பண்ணாத சேரு, சேமிப்பு பெட்டிகள், ஒரு டேபிள் அப்படின்னு ஒரு நெரிசலான உணர்வ நமக்கு ஏற்படுத்தக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி திங்ஸ நம்ம உடனடியா பெட்ரூம விட்டு வெளில எடுத்துறணும். இதனால நம்மளுடைய பெட்ரூம் வந்து நல்லா நமக்கு ஸ்பேசியஸா நமக்கு காட்சியளிக்கும். அது மட்டும் இல்லங்க, ஒரு அமைதியான உணர்வ நமக்கு குடுக்கும். இத பார்க்கும்போதே நமக்கு பீஸ்ஃபுல்லா தூங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அடுத்ததா, வெளியில தெரியிற மாதிரி கேபிள்கள், சார்ஜர்கள நாம வச்சிருந்தோம் அப்படின்னா, அதையும் ரிமூவ் பண்ணிரணும். நம்மளோட பெட்ரூம்ல குழப்பமான தோற்றத்த, சிக்கலான கம்பிகளும், சார்ஜிங் கேபிள்களும் நமக்கு அத வந்து பிம்பமா காமிக்கும். அதனால கேபிள் ஆர்கனைசர்கள பயன்படுத்தினோம் அப்படின்னா, நம்மளுடைய பெட்ரூம் நீட்டாவும், அத வந்து ஒழுங்காவும் நமக்கு காட்சி குடுக்கும். இதனால நம்மளுடைய விஷன் பார்க்கறதுக்கு அதாவது இப்படி எல்லா கேபிளையும் வெளியில தெரியாம நீட்டா வச்சு நம்ம அந்த ஆர்கனைசர யூஸ் பண்ணும்பொழுது, ரூம் ரொம்பவே நீட்டா இருக்கும். இதனால நம்மளுடைய பார்வைக்கு பெட்ரூம் ரொம்ப அழகா தெரியும். எப்படா தூங்குவோம் அப்படிங்கிற மைண்ட் கண்டிப்பா வரும். அடுத்ததா ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயங்க, வேலை தொடர்பான விஷயங்கள். தூக்கம் அப்படிங்கிறது நம்முடைய மனசுக்கும், உடலுக்கும் ஓய்வு குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய படுக்கை அறையில வேலை தொடர்பான பேப்பர்ஸு, அப்புறம் லேப்டாப், அப்புறம் ஆஃபீஸ் பொருட்கள் இந்த மாதிரி எதையுமே நம்ம வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆஃபீஸ் திங்ஸ் எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் நம்ம அடுக்கி வைக்கும்போது, நமக்கு எப்போதுமே வேலைய பத்தி மட்டுமே நம்மளுடைய மைண்ட் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இதனால நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம தூங்கணும் அப்படிங்கிற நம்முடைய வேலைய வந்து ரொம்ப கடினமாக்கிரும். அதனால நிம்மதியான தூக்கத்துக்கு நம்முடைய ஆஃபீஸ் வேலை தொடர்பான விஷயங்கள பெட்ரூம்க்கு வெளிய வைக்கிறது ரொம்பவே சிறந்ததா இருக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது, உடைஞ்சு போன பயன்படுத்தாத பொருட்கள பெட்ரூம்ல சேர்த்து வைக்கிறது. நாம ரொம்பவே இம்பார்ட்டன்ட் குடுக்கக்கூடிய ஒரு அறையா இருக்கிற பெட்ரூம்ல, உடைஞ்சு போன அல்லது பழைய அலங்கார பொருட்கள, டேமேஜான பொருட்கள, வேஸ்ட்டா அங்கேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறத முதல்ல நம்ம மாத்திக்கணும். அந்த மாதிரி பொருட்கள் இருக்குன்னா, உடனே நாம அந்த பெட்ரூம விட்டு வெளியில எடுத்து கிளீன் பண்ணணும். இப்படி நம்ம பண்றதுனால, நம்மளுடைய பெட்ரூம் வந்து வெளிச்சமாவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது, நம்மளுடைய மனசுக்கு நிம்மதியான தூக்கத்தையும், அமைதியையும் அது குடுக்கும். 8 மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு மனுஷனையும் புத்துணர்ச்சியாவும், ஆரோக்கியமாகவும்
மாத்தி காட்டும். இந்த மாதிரி எளிய படுக்கை அறை மாற்றங்கள நாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம பெட்ரூம்க்கு போன கொஞ்ச நிமிஷத்திலேயே தேவையான சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் போயி, தேவையான சிந்தனைகள் நம்ம மனசுக்கு வரும். அமைதியான, ஆழமான தூக்கத்த நம்ம உடனடியா பெற முடியும். இது உங்களுடைய உடலையும், மனதையும் புத்துணர்ச்சியாக்கி, அடுத்த நாள் காலையில அதிகமான ஆற்றலோட, மகிழ்ச்சியோட நம்ம தொடங்குறதுக்கு வழிவகுக்குங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ட நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.